அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும், ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை செய்வதோடு நம்முடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்திடம் அது நடக்க வேண்டும் என்பதற்காக கோரிக்கையையும் வைப்போம். அப்படி வைத்த கோரிக்கை நடக்காமல் இருக்கும் பட்சத்தில், அதில் நீண்ட நாட்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லாத பட்சத்தில், விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளில் இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியம் செய்யுங்க. 48 நாட்கள் செய்யணும். விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளான சதுர்த்தி திதியில் ஆரம்பித்து 48 நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு பழத்தை நீங்கள் பூஜை அறையில் வைத்தால் நிச்சயமாக விநாயகரின் அருளோடு உங்கள் நீண்ட நாள் ஆசைகள், கோரிக்கைகள், வேண்டுதல்கள் நிறைவேறும். முழு முதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை வழிபட மிகவும் உகந்த திதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுங்க. முடிந்தால் கோவிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடியாத பட்சத்தில் வீட்டிலே தாராளமாக செய்யலாம். இதை சதுர்த்தி நாளில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த சதுர்த்தியை நீங்கள் தவற விட்டால் கூட, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி தான், இன்றைய தினத்தை நீங்கள் தவற விட்டால் கூட அடுத்த சதுர்த்தியில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். தேய்பிறை வளர்பிறை கணக்கு கிடையாது. தேய்பிறையினால் ஆரம்பிச்சுக்கலாம், வளர்பிறையினால் ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் சரி, மனதார முதல்ல போய் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூக்கள் வாங்கி பூக்களால் நல்ல வாசனை மிகுந்த பூக்களால் பூஜையை அலங்காரம் செய்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபத்தை கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வச்சு விநாயகப் பெருமானுக்கு முதல்ல ஒரு டம்ளரில் பாலும் தண்ணீரும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க. விநாயகப் பெருமானுடைய மந்திரங்கள் நீங்கள் எதுனாலும் சொல்லிக்கலாம். காரியசித்தி மாலை, விநாயகர் அகவல், விநாயகர் கவசம்னு, அல்லது விநாயகருடைய மூல மந்திரம், என்ன மந்திரம்னாலும் சொல்லிக்கலாம். ஒரு நிமிடம் நீங்கள் டெய்லி இதுக்கு ஒதுக்குனா கூட போதும். முதல் நாள் மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், சதுர்த்தியில் ஆரம்பிக்கணும். மற்றபடி டெய்லி ஒரு நிமிடம் ஒதுக்கி நேராக பூஜைக்கு போகிறீங்க, ஒரு விளக்கு பொருத்திட்டு நீங்கள் சதுர்த்தியில் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கடையில் போய் 2 பாக்கெட் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதிலேருந்து ஒரு பழத்தை எடுத்து வைங்க. எடுத்து வச்சு மனதார விநாயகரை வேண்டிட்டு அந்த பழத்தையும் விநாயகரையும் தொட்டு கும்பிட்டுட்டு போங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு, அதாவது வெளியில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுறணும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை நீங்கள் கோயிலில் போய் செய்ய போகிறீங்க அப்படின்னா சதுர்த்தி நாளில் நல்ல 48 பேரிச்சம்பழத்தை எண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு விநாயகருடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. டெய்லி ஒரு பழத்தை எடுத்து கொண்டுட்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போடணும். அவ்வளவே தான். வீட்டிலன்னா டெய்லி வந்து நீங்கள் ஒரு பழத்தை வச்சு கும்பிட்டு அந்த பழத்தை மறுநாள் காலையில் எறும்புக்கு உணவாக போடணும். இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியுங்க, சதுர்த்தி அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா கோயிலில் போய் விநாயகருடைய பாதத்தில் 48 பேரிச்சம்பழங்களை வச்சு கும்பிட்டுட்டு அந்த பேரிச்சம்பழத்தை தினம்தோறும் ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுறணும். இந்த பரிகாரத்தால் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள், ஜெபமணி மாலைகள், வசிய தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.